ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு என்று சொன்ன கவியரசு கண்ணதாசனின் வரிகளை உண்மை. இன்றிலிருந்து 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூட சிறுமியாக மேடைக்கு காரைக்குடி கம்பன் விழாவிலே மேடை ஏற்றப்பட்டவள் தான். அன்றைய நாள் எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. எனக்கு முன்னால் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே ஒருவருக்கு ஒரு பாட்டு திக்கிவிட்டது. குடைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண் குடையும் இன்றி அவர் நிற்கிறார். அவருக்கு திக்குகிறது. அப்பொழுதெல்லாம் இப்படி நாற்காலி போட மாட்டார்கள், கீழே உட்கார்ந்து கேட்பீர்கள். பின்னால் இருந்து ஒரு ஓங்கி ஒலித்தது ஒரு பெண்ணின் குரல். தழைக்கின்ற கவரியின்றி என்று ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது. அப்பொழுதுதான் நான் நடுநடுங்கி சிலிர்த்து போனேன். இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சான்றோர்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை, காரைக்குடியில் கேட்பவர்கள் பேசுபவர்களை விட சான்றோர்களாக இருக்கிறார்கள் என்பதனை என் அறிவிற்கு சொன்ன சபை காரைக்குடி கம்பன் கழக சபை. இந்த கம்பன் கழகத்தில் நான் இப்பொழுது உங்கள் மேடைக்கு முன்னால் இருக்கிறேன். பெயர் போட்டு வரவில்லை என்றால் 3 ஆண்டுகள் மட்டும்தான் அடிப்படை அவர்கள் பனிஷ்மெண்ட் தருவார்கள். ஆனால் எங்கள் கம்பபாரதி ஜெயராஜன் அவர்கள் அப்படி அவருடைய அடிப்படையை தொடர்ந்து கம்பராமாயணத்தை உலகமெங்கும் சமூகத்திடம் தலைமுறையிடம் பரப்புகின்ற அவர், அவரை விட கடுமையானவராக ஒரு முறை நான் பெயர் போட்டு வரவில்லை என்று 14 ஆண்டுகள் என்னை பேச அழைக்காமல் அதற்கு பின்னால் தான் என்னை பேச அழைத்தார். நான் அப்பொழுதுதான் யோசித்து பார்க்கிறேன், கம்பன் கழகங்கள் மனித நேயத்தை, மாண்பை, மரியாதையை, பண்பை போதிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக, கல்வி சாலைகளாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய மேடைகளில் பேசுவது என்பது வழிபாட்டு தளத்திற்கு வந்துவிட்டு போவதற்கு சமமாக நான் கருதிவிட்ட காரணத்தினால் உங்கள் அத்துணை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா ஜெயராஜ் அவர்கள் உட்பட இந்த முன்னுரையையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இனி பேச்சு யதார்த்த மானுடம் யாரிடம் வெளிப்பட்டிருக்கிறது என்பது கேள்வி. எனக்கு முன்னால் பேசிய சான்றோர்கள் கும்பனை ஒரு பொருட்டுக்கு கூட எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை தட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு டீச்சர். இப்போ தேர்வு எழுத சொன்னார்கள். 3 பேரும் தேர்வுக்கு வந்தார்கள். என்ன பிரச்சனைனா 10ஆம் வகுப்பு தேர்வு. ஆனா வந்தவங்கள்ல ஒரு துணைவேந்தர் வந்து உட்கார்ந்துட்டு தேர்வு எழுதுற அவர்தான் லட்சுமணன். அவரெல்லாம் தேர்வுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர் அபவ் குவாலிஃபிகேஷன். இந்த ஓட்டத்திலே அவர் கிடையாது. அடுத்து எங்க 2 பேருக்கு தான் போட்டி. இதுல 30 மார்க் வாங்கி ஃபெயிலா போனது சுக்ரீவன். ஒரு 45-50 வாங்கி ஆவரேஜ் ஸ்டூடெண்டா நின்றுட்டு இருக்கிறது கும்பகர்ணன் மட்டும்தான். அதனால் யதார்த்தமான மானுடத்தை வெளிப்படுத்துவது கும்பன் தான் என்று நாங்கள் பேசவில்லை. அப்படி என்ன செய்தார்கள்? கம்பனை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன். மற்ற விலங்குகளை, அரக்கர்களை, பறவைகளை எல்லாம் தன்னுடன் சேர்த்துக் கொண்டு நடந்த மானுடம். எனக்கு முன்னால் பேசிய ஒரு பேச்சாளர் சொன்னார், புகழ் என்பது வேறு, பிரபலம் என்பது வேறு. கம்பன் பிரபலமானவன் இல்லை, கம்பன் புகழ் கொண்டவன். அதனால் தான் பாரதி எழுதுகின்ற பொழுது புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று எழுதினார். புகழ் என்கின்ற வார்த்தைக்கு கம்பனுக்கு அருகதை இருக்கிறது என்றால் அவன் படைத்த பாத்திரங்கள் யதார்த்தமான மானுடத்தை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை சொல்வதில் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள் ஒரு மனுஷன் தான் பிடிக்கணும். அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? ஒரு மனுஷன் தான் பிடிக்கணும்னு அப்பதான் யதார்த்த மனுஷன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா? அது இந்த அவைக்கு வந்து நான் இப்படி சொல்கிறேன். தனி மனிதன் குற்றங்களை செய்பவன். ஆனால் சமூகம் அதை எப்பொழுது அங்கீகரிக்கவில்லையோ அந்த சமூகம் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற சமூகமாக வரும். நீங்கள் அவன் செய்த குற்றங்களை
அவன் குடித்தது சரி என்று சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சுக்ரீவனை சேர்க்கவே கூடாது. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, மனைவியை தூக்கிட்டு போயிட்டான் அண்ணன் தான் போனா உயிர் போயிடும்ங்கிறதுனால பதுங்கியே இருந்தீங்க. நீ யதார்த்தமான மாற்றத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற. எப்படி நீ உயர்ந்த நிலையில் உன்னால் இருந்து விட முடியும் என்று நான் கேட்கிறேன். அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன். ராமன் வரான். இல்ல பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் ராமன் தான்ங்கிறதே அவனுக்கு தெரியல. இந்த மராமரங்களை நீ அழிச்சு காட்டு எனக்கு, அப்பதான் நான் உன்னை கொஞ்சம் கூட்டத்தில் உன்னை சேர்த்துக்குவேன். அறியாமையில் பேசுகிறேன். அறியாமையில் பேசுவது எப்படி யதார்த்தமான ஒரு மானுடமாக இருக்க முடியும்? கம்பன் காட்டுகின்ற யதார்த்தம் என்பது எது? நீங்கள் செய்யக்கூடிய பிழைகளை கம்பனுடைய யதார்த்தம் என்கின்ற சொல்லுக்கு பின்னால் மறைத்து விட முடியாது. ஏனென்றால் காலம் காலமாக மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்கான பாத்திரங்களை நமக்கு முன்னால் போட்டவர் கம்பன். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இந்த சுக்ரீவன் ஒருபோதும் மானுடத்தை, யதார்த்தமான மானுடத்தை தூக்கி பிடிக்கின்ற எந்த காரியத்தையும் செய்யும். அவ்வளவு பேசினான்ல, நன்றி மறக்கிறது மானுடத்தினுடைய இயல்புங்கிறீங்க. அது எப்படி இயல்பாகும்? அது குற்றம். அது இயல்பாக அவர் சொல்லுகிறார். நடுவர் பெருந்தகை இருக்கிறாரே, அவர் கம்பரையும் திருவள்ளுவரையும் கண்களாக கொண்டது. கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நன்றி மறப்பது நன்றன்று. கம்பன் கண்டித்த இடம் அது எப்படி யதார்த்தமான மானுடமாக அவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? நன்றி மறந்தான். நன்றி மறந்து தன்னுடைய நாடு தனக்கு வந்துவிட்டது.